Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸோட கண்டினியூவேஷன். ஆக்சுவலி நம்ம போன வீடியோவில் போலன் கிரெயின் ஃபார்மேஷன் பார்த்தோம், தட் இஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் பார்த்தோம். அப்படியே ஒரு ஃப்ளவரோட மார்ஃபாலஜி எல்லாம் அப்படியே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோம். இவங்கெல்லாம் அதாவது ஒரு கேமீட் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டே ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் ஒரு செக்ஷுவல் சைக்கிள்குள்ளே போனீங்கன்னா, ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கும்போது 3 பார்ட்டாக பிரிப்போம். ஒன்று ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டு, அப்புறம் ஃபெர்டிலைசேஷன், அதுக்கப்புறம் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். இப்போது ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், அதாவது ஃபெர்டிலைசேஷனுக்கு முந்தின ஈவெண்ட்லாம் என்னென்னா, முக்கியமாக எப்படி கேமெட்ஸு ஃபார்ம் ஆகுது, அதில் ஒரு கேமெட் ஃபார்மேஷன், அதாவது நம்ம மேல் கேமெட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபீமேல் கேமெட் ஃபார்ம் ஆகிறது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், அதையெல்லாம் பற்றி படிப்போம். அடுத்த ஈவெண்ட் இருக்குது இல்லையா, அதாவது ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்லேயே 2 பார்ட் இருக்குது. ஒன்று கேமெட் ஃபார்மேஷன், மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அண்ட் மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு பிரிக்கிறோம், மேல் ஃபீமேலை. அடுத்ததாக ஒன்று இருக்குது, தட் இஸ் பாலினேஷன். எப்படி இந்த மேல் கேமீட் ஃபீமேலை அடையுது, அது அடுத்த வீடியோவில் போகும். ஏன்னா அது ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன்லாம் போகிற போக்கில் அது எத்தனை வீடியோ வரும்னு நம்ம அங்கே போய் டிசைட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நான் டாபிக்குள்ளே போகிறேன். The formation of female sex cell அப்படின்னு வச்சுப்போங்க. ஸோ the 1.2.2 அப்படின்னு the pistil, மெகாஸ்போராஞ்சியம், ஓவியூல் அண்ட் எம்ப்ரியோ சாக், இதெல்லாம் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஆக்சுவலி இங்கே இன்னொன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கேமட்டோஃபைட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ முதல்ல படித்தோம் இல்லையா, அதாவது பிரையோஃபைட்லாம் படிக்கும்போது பிரையோஃபைட்டில் பிளான்ட் பாடியே கேமட்டோஃபைட்டு தான், பிளான்ட் பாடியே கேமட்டோஃபைட்டு. அப்புறம் அவங்க ஸ்போரோஃபைட்டோட ஆல்டர்னேட் பண்ணுவாங்க, இவங்க ஒருத்தவங்க. அடுத்தது நம்ம டெரிடோஃபைட் படித்தோம் பிளான்ட் கிங்டமில். இவங்க பிளான்ட் பாடி ஸ்போரோஃபைட்டு, இவங்க ஆல்டர்னேட் பண்ணுறது கேமட்டோஃபைட்டோட. அங்கெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், கேமட்டோஃபைட்டுனா கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்போரோஃபைட்டுனா ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் சடனாக ஜிம்னோஸ்பெர்ம் வரும்போதும் ஜிம்னோஸ்பெர்ம்லேயும் பிளான்ட் பாடி ஸ்போரோஃபைட்டு தான், ஓகே. ஆனால் அவங்க கேமீட்டை ப்ரொடியூஸ் பண்ண, தட் இஸ் போலனை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த போலன் நம்ம டெரிடோஃபைட்டில் கீழே விழுந்து, அதாவது டெரிடோஃபைட்டில் இருந்த ஸ்போர் இருக்கு இல்லையா, அவங்க கீழே விழுந்து ஒரு கேமட்டோஃபைட்டிக் பாடியை ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்படியே அங்கேருந்து திருப்பியும் கேமெட் ஃபார்மேஷன் நடந்து திருப்பியும் இந்த மெயின் பிளான்ட் வரும். இங்கே ஜிம்னோஸ்பெர்மில் அதே மாதிரி ஸ்போரோஃபிட்டிக் பிளான்ட்டு ஒரு ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அவங்க கீழே விழுந்து அப்படியே முளைக்கலை, அவங்க ஃபீமேல் பார்ட்டை தேடிக்கிட்டு போய் பாலினேஷன் நடக்குது. இங்கேருந்து அங்கே போய் மீட் பண்ணி சீடு ஃபார்ம் ஆகும்போது இங்கே ஸ்போரோஃபிட்டிக் பிளான்ட்டு ஸ்போரையே ப்ரொடியூஸ் பண்ணாலும், ஓகே, தட் இஸ் மைக்ரோஸ்போர், போலன் கிரெயின், இவங்களையே ரெடி பண்ணாலும் திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி அ கேமீட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போய், தட் இஸ் இந்த போலன் கிரெயின் கீழே விழுந்து முளைக்கலை, ஸ்போராகவே கன்சிடர் ஆகலை, அது போய் ஃபீமேல் பார்ட்டை தேடி போய் பாலினேட் பண்ணி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது இந்த ஸ்போர் இங்கே கேமெட்டாக கன்சிடர் பண்ணப்படுகிறது. இங்கே ஜிம்னோஸ்பெர்மில் என்ன ஒன்று, அங்கே நேக்கடாக இருக்கிற ஓவியூல் இங்கே ரொம்ப செக்லூடடாக உள்ள ஓவரிக்குள்ளே ரொம்ப அழகாக செட்டில் ஆகிருக்கு. அதனால தான் இது க்ளோஸ்டு சீடட் பிளான்ஸ், தட் இஸ் நம்ம ஆஞ்சியோஸ்பெர்மை ஃப்ளவரிங் பிளான்ஸ் அண்ட் க்ளோஸ்டு சீடட் பிளான்ஸ்ன்னு சொல்கிறோம். ரீசன், ஓவியூல் ரொம்ப செக்லூடடாக ரொம்ப அழகாக கைனீஷியம்குள்ளே உட்காந்துருக்கு, கைனீஷியம் ஃப்ளவருக்குள்ளே உட்காந்துருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற கேலிக்ஸ், குரோலா, ஆண்ட்ரிஷியம் எல்லாம் தாண்டி ரொம்ப உள்ள ரொம்ப அழகாக இந்த கைனீஷியம் ஃபிட்டாக இருக்குது. கைனீஷியம் இவ்வளோ செக்லூடடாக இருக்க ரீசன்,
கைனீஷியம் ஒரு ரிசப்டிவ். ஏன்னா இங்கே இருக்கிற எக்கு போலனை வாங்கி உள்ளே வச்சு ஃபெர்டிலைசேஷன் முடித்து அந்த சீடு ஃபார்ம் பண்ணி சீடுக்குள்ளே எம்ப்ரியோ அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அது எவ்வளோ செக்லூடடாக இருந்தால் தான் இந்த ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் எக்ஸ்டிங்ஷனுக்கு போகாமல் இருக்கும். கண்டினியூஸாக நீண்ட வருடங்கள், அதாவது நான் சொல்கிறதெல்லாம் 10 வருஷம், ஒரு டிக்கேட் அப்படிலாம் இல்லை, பல 1000 வருடங்கள் இருக்கும். அதனால தான் நம்ம எவல்யூஷனில் படிப்போம், எவல்யூஷன் சார்ட்டில் திஸ் இஸ் த கோல்டன் ஈரா ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆஞ்சியோஸ்பெர்ம் உலகம் எல்லாம் வியாபித்து இருக்கிறதுக்கு ரீசன் இவங்க, அதாவது ரொம்ப செக்லூடடாக இந்த சீடு உள்ளே போய் உட்கார்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே ரீகலெக்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி பாலினேஷன் படிக்கும்போதுமே நமக்கு தோணும், நம்ம பிரையோஃபைட் டெரிடோஃபைட்டுக்கெல்லாம் ஒரு வாட்டர் இல்லைன்னா அவங்களோட அடுத்த ஜெனரேஷனை கண்டினியூ பண்ணுறதே கஷ்டம் ஆகிடும். ஏன்னா வாட்டர் வழியாக பாலினேஷன் கூட அங்கே இல்லை, வாட்டர் வழியாக மேல் கேமீட் மூவ் ஆகி அப்படியே அதில் ஒரு ஃப்ளாஜெல்லாம் இருக்கும், அது வழியாக போய் ஃபீமேலை டச் பண்ணுது. இங்கே பாலினேஷனுக்கு நிறைய ஏஜென்ட் வருது. இதெல்லாமே பயங்கரமான எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் அ ஆஞ்சியோஸ்பெர்ம். ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு நான் பெரிய ஆள், நான் எப்படிப்பட்ட நேரங்களிலும் சர்வைவ் ஆவேன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்காக இவங்க எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு எவல்யூஷனில் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்க பிளான்ட் கிங்டமில் இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இப்போ நாம் அனிமல் கிங்டமில் ஒரு ஹியூமன் பீயிங் ரொம்ப டாப் மோஸ்ட் இடத்துல இருக்கிற மாதிரி இங்கே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ரொம்ப டாப் மோஸ்ட் இடத்துல இருக்குது. காரணம் இதில் இருக்கிற ரொம்ப அட்வான்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான். ஓகே, ஸோ இதில் நாம் மேல் கேமேட் ஃபார்ம் ஆகிறத போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது இங்கே ஃபீமேல் கேமேட்டை பற்றி படிப்போம், எப்படி ஃபார்ம் ஆகுது, அது ஸ்ட்ரக்சர் எல்லாம். ஓகே, ஸோ த பிஸ்டில், மெகாஸ்பொராஞ்சியம், ஓவியூல் அண்ட் எம்ப்ரியோ சாக். The gynoecium represent the female reproductive part of the flower. Gynoeciumனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஓவரி, அந்த ஓவரியில் ஒரு ஸ்டைலு, அப்படியே மேலே ஒரு ஸ்டிக்மா. திஸ் இஸ் த gynoecium. இந்த gynoecium ரொம்ப உள்ளே செட்டில் ஆகிருக்கும். இப்போ படிப்போம். The gynoecium may consist of a single pistil. சிங்கிள் பிஸ்டில். பிஸ்டில்னா என்ன? ஏன்னா இங்கே சிங்கிள் பிஸ்டில் இருந்தால் இவங்களை மோனோகார்பலரின்னு சொல்கிறாங்க. கார்பல் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, கார்பல் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக 3 ரீஜன் இருக்கிறது. அதில் இவங்க தட் இஸ் லோவர் மோஸ்டில் இருக்கிறவங்க ஓவரி நல்ல ஸ்வாலனாக பிக்காக இருப்பாங்க. இவங்க ஸ்லெண்டராக ஸ்லீக்காக இருக்கிறவங்க இவங்க ஸ்டைல். இவங்க பேர் ஸ்டைல், ஸ்லெண்டராக இருக்கிறவங்க. அண்ட் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க நல்லா கொஞ்சம் குளோபுலஸாக, கொஞ்சம் பெருசாக. இது கொஞ்சம் ஷேப் மாறும் அங்கங்கே, ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி. நம்ம மால்வேசியில் பார்த்தோம், ஐபிஸ்கஸில் பிரான்ச் வச்ச ஸ்டிக்மா இருந்துச்சு. சில நேரத்தில் ஃபெதரியாக இருக்கும், சில நேரத்தில் குளோபுலார் ஹெட்டுன்னு படிப்போம். நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, ஆஸ்ட்ரேஸில் பைஃபிட் ஸ்டிக்மா இப்படி பிரிஞ்ச ஸ்டிக்மா இருந்துச்சு அங்கே, சரியா? ஸோ இது மாதிரி வெரைட்டி எல்லாம் அப்படியே கொஞ்சம் மார்ஃபாலஜி, டாக்ஸானமி எல்லாம் அப்படியே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க, வெரைட்டி காட்டுறதுக்காக. ஸோ பட் ஸ்டைலுங்கிறது அப்படியே ஒரு ஸ்லெண்டர், பிகாஸ் அது வழியாக தான் பின்னாடி போலன் டியூபு போகும். இந்த லென்த் வேரி ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் லென்த், போலன் டியூபோட லென்த்தும் அதுக்கேற்ற மாதிரி போகும். ஸோ இந்த ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா அப்படின்னு இருக்கிற இந்த பார்ட்டை தான் நாம் கார்பல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிஸ்டில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கார்பல் இருக்கோ, சம்டைம்ஸ் ஒரு கார்பல் இருக்கலாம், சம்டைம்ஸ் நிறைய கார்பல்ஸ் இருக்கலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சிங்கிள் கார்பலரி, மோனோகார்பலரினா சிங்கிள் பிஸ்டில், ஆர் மே ஹாவ் மோர் தென் 1 பிஸ்டில். ஓகே, மோர் தென் 1 மல்டி கார்பலரி இருந்தால் அது நிறைய இருந்தால்
அது நிறைய இருந்தாலும் அது பேர் பிஸ்டில் தான். ஸோ மோர் தேன் ஒன் பிஸ்டில். ஸோ when there are more than one, the pistil may be fused. இப்போ நிறைய இருக்குது அந்த பிஸ்டில்ஸ் வந்து கார்பலரி மல்டி கார்பலரியாக இருக்குது. ஆனால் நிறைய இருக்குது சில நேரங்களில் அந்த நிறைய இருக்கிற கார்பல் அப்படியே ஃப்யூஸ் ஆகிருக்கும். அப்படியே இப்படி ஃப்யூஸ் ஆகி உட்காந்துருக்கும். இப்போ நீங்கள் நம்மளுடைய சீத்தாப்பழம் சாப்பிட்ருப்பீங்க. சீத்தாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நடுவில் அப்படியே ஒரு கோன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இதுவுமே எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் தான். ஸோ இந்த இதெல்லாம் அக்ரிகேட் ஃப்ரூட்டாக மாறும். பின்னாடி படிப்போம். ஸோ இது சீத்தாப்பழம் இப்படி இருக்கும். அது வந்து அப்போகார்பஸ் பிஸ்டில். அது தனித்தனியாக பிரிஞ்சது. இது எல்லாம் அப்படியே சேர்ந்து இருக்குது ஒரு கார்பலரிக்குள்ளே. இப்போ நம்ம கிராஸ் செக்ஷன் பார்க்கும்போது இப்படி சேர்ந்து இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு சின்கார்பஸ் பிஸ்டில் ஆர் மேபி ஃப்ரீ அப்போகார்பஸ் பிஸ்டில். அப்போகார்பஸ் பிஸ்டிலில் பார்க்க போனீங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு பிஸ்டிலும் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஸோ இவங்க எல்லாமே கார்பல் தானே. ஸோ இவங்களேருந்து இப்படியே ஜாயிண்ட் ஆகி இது ஒரு கார்பலாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதை நாம் அப்போகார்பஸ் பிஸ்டில். இதை சேர்ந்து இருக்கிற இதுக்குள்ளே இப்போ நமக்கு வந்து ஒரு ஓவியூல் இன் ஆக்சியல் பிளாசன்டேஷன் அப்படியெல்லாம் படிச்சிருப்போம். இது சின்கார்பஸ் இப்படி இருக்கும். இது வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் வந்து உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து இப்படியே ஃபார்ம் ஆன ஒரு அக்ரிகேட். ஒன்றுத்துலேயும் ஒரு சீடு இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நம்ம சீடாக கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்படி இருக்கும். நம்ம சாப்பிட்ட ஒரு காமன் ஃப்ரூட்டு, சாப்பிட்ற ஒரு காமன் ஃப்ரூட்டு இது கஸ்டர்ட் ஆப்பிளை அக்ரிகேட் ஃப்ரூட் அப்படிங்கிறது அப்போகார்பஸ் பிஸ்டில்லேருந்து வரும். இப்போ நம்ம டொமேட்டோ ஒரு பிரிஞ்சால் இதெல்லாம் சாப்பிடும்போது உள்ள சீடு அப்படியே நிறைய சீடு இருந்தாலும் அது ஒரே ஒரு கோப்பை அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு. அது சின்கார்பஸ் ஆர் மேபி ஃப்ரீ அப்போகார்பஸ். ஈச் பிஸ்டில் ஹேஸ் 3 parts and one is ஸ்டிக்மா. ஒவ்வொரு பிஸ்டில்லையும் நமக்கு இது ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. இங்கே பாருங்கள், ஸ்டிக்மா சர்வ்ஸ் as a landing platform for pollen grains. இங்கே தான் நம்ம போலன் கிரெயின் வந்து உட்கார்றாங்க. இதை நாம் பார்த்தோம் ஆக்சுவலி. இப்போ போலன் கிரெயின் வந்து இது மேலே உட்காருவாங்க. லேண்டிங் பிளாட்ஃபார்ம் இது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஸ்லீக்காக அந்த ஸ்டைல் இஸ் த elongated slender part beneath the stigma. ஸ்டிக்மாக்கு கீழே வர ஸ்டைல் and the basal bulged part of the pistil is the ovary. Okay, and inside the ovary is the ovarian cavity. Inside the ovary is the ovarian cavity அப்படின்னு சொன்னால் நான் இங்கேவே ஒரு டயக்ராம் போடுறேன். ஸோ இப்போ நான் இங்கே வரைஞ்சேன் இல்லையா, ஒரு தனித்தனியாக வரைஞ்சேன் அந்த சின்கார்பஸை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிராசிகேசி ஃபேமிலியில் பார்த்த மாதிரி ஒரு 4 சேம்பர் வச்சு. ஸோ த ஒவேரியன் கேவிட்டி இது தான் நம்ம லாக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த பிளாசண்டா இஸ் லொக்கேட்டட் இன்சைட் த ஒவேரியன் கேவிட்டி. இப்போது இதில் பிளாசண்டா அட்டாச் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது. இதுதான் பிளாசண்டான்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் ஓகே இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் ஒரு ஆள் அட்டாச் ஆகிருப்பாங்க. அந்த அட்டாச்டு பார்ட் யாராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியூல் ஆன் ஆக்சியல் பிளாசன்டேஷன். நம்ம பிளாசன்டேஷன் படித்தோம். ஆக்சியல் பிளாசன்டேஷன், பெரைட்டல் பிளாசன்டேஷன். ஓரத்தில் நம்ம குக்யூம்பர்லலாம் அந்த பெரிஃபரியில் அட்டாச் ஆகிருந்தால் பெரைட்டல் பிளாசன்டேஷன். இதே நம்ம ஃபேபேசியில் பீஸு இந்த கிராம் எல்லாம் வரும்போது அது அப்படியே மார்ஜினலில் அட்டாச் ஆகிருந்தால் மார்ஜினல் பிளாசன்டேஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு பாடு இருக்குது, ஒரு பீன்ஸ் எல்லாம் இருக்குது, பீன்ஸ், அவரைக்காய், அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி அட்டாச் ஆகிருக்கும் மார்ஜினல் பிளாசன்டேஷன். இதெல்லாம் நம்ம மார்ஃபாலஜியில் படித்தோம். ஓகே, ஸோ த பிளாசண்டா இஸ் லொக்கேட்டட் இன்சைட் த ஒவேரியன் கேவிட்டிங்க. நான் ரெட் கலரில் போட்டிருக்கிறது. Recall the definition and types of placentation that you studied in class 11. ஸோ அப்படி ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு ரீகால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐ ஜஸ்ட் ரைட் இயர். நம்ம என்னென்னலாம் படித்தோம்? ஆக்சியல் பிளாசன்டேஷன், சாரி ஒன் செக், ஓகே, ஆக்சியல் பிளாசன்டேஷன், marginal placentation,
ஃபேபேசியில் வரும். இதில் தட் இஸ் மால்வேசியில் ஆக்சியல் பிளாசன்டேஷன், மார்ஜினல் பிளாசன்டேஷன் ஃபேபேசியில் படித்தோம். பேசல் பிளாசன்டேஷன் அப்படின்னு சொன்னால் ஆஸ்ட்ரேசியில் படித்தோம். அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன, பரைட்டல் பிளாசன்டேஷன். பரைட்டல் பிளாசன்டேஷன் ரொம்ப ரொம்ப காமாக குக்யூம்பர் ஐட்டமில் வரும். அது குக்யூர்பிட்டேசின்னு சொல்லுவோம். நான் இங்கே நம்ம அந்த ஃபேமிலி படிக்கல, அதனால் குக்யூம்பர் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். ஓகே, ஸோ இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்குவோம். தட் இஸ் இதில் படித்தோம் 11th. இங்கே அதே மாதிரி பிளாசண்டாவில் எங்கே அட்டாச் ஆகிருக்கு, எப்படி அது அரேஞ்ச் ஆகிருக்கு, அதை வச்சு தான் இந்த பிளாசன்டேஷன். Arising from the placenta or the megasporangia, commonly called ovules. இந்த பிளாசண்டாவில் இங்கே நான் வரைஞ்சேன் பார்த்தீங்களா ரெட் கலரில், அங்கே அதுதான் பிளாசண்டா. அது மேலே இந்த வயலட் கலரில் வரைஞ்சி திஸ் இஸ் த ஓவியூல். இங்கே ஓவரி இங்கே இப்படி இருக்குது, இதுதான் பிளாசண்டா. ஓகே, இதில் இப்போ இங்கே அட்டாச் ஆகிருக்கிற ஒரு ஆள், இவங்க பேர் தான் ஓவியூல். ஓகே, ஸோ இப்போ நான் பேசல் பிளாசன்டேஷன் வரைஞ்சிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் basal placentation. Okay, the number of ovules in an ovary may be 1. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறோம் அரிசி கோதுமை எல்லாம் எடுத்தால் ஒன்று மேங்கோ சீடு, மேங்கோவில் ஒரே ஒரு சீடு இருக்குது. ஸோ ஒரு சீடு இருக்கும்போது அங்கே ஒரு ஓவியல் இருக்குது. இன்கேஸ் நம்ம இப்போ டொமேட்டோ, பிரிஞ்சால், இல்லை நம்ம லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய் இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அப்போ அத்தனை ஓவியல் அங்கே இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓவியல்ஸ் இன் ஓவரி மே பி 1. wheat, paddy, mango, too many, papaya, watermelon, orchids, இவங்களெல்லாம் நிறைய ஓவியல்ஸ் இருக்கும். அத்தனை ஓவியலும் பின்னாடி சீடாக மாறுது. ஏன் இவ்வளோ சீடு வருதுன்னா, அது ரேஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும், இட் ஷுட் நாட் எக்ஸ்டிங்க்ட், அது காணாமல் போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ த மெகாஸ்பொராஞ்சியம் இங்கே இருக்கிற சில டயக்ராம்ஸை பார்த்துக்குவோம். இங்கே ஃபஸ்ட்டு ஏ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், தலாமஸ், ஓவரி அண்ட் ஸ்டைல், ஸ்டிக்மா இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 அப்படியே பிரான்ச்டு ஸ்டிக்மா. ஹைபிஸ்கஸில் மால்வேசியில் இந்த இது. அதுக்கப்புறம் இங்கே பியில் மல்டி கார்பிலரி சின்கார்பஸ் பிஸ்டில் ஆஃப் பெப்பாவர். ஸோ இங்கே எல்லாம் அப்படியே அட்டாச் ஆகிருக்கிற பெப்பாவர் சாம்னிஃபெரம். பெப்பாவர் சாம்னிஃபெரம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை இதில் படிப்போம், ட்ரக்ஸில் படிப்போம். அப்போ நான் உங்களுக்கு இந்த ஓபிஎம் பாப்பி அப்படிங்கிற அதனுடைய பேர். அதுக்கப்புறம் இங்கே போட்டிருக்கேன் இந்த சீல இருக்கிற டயக்ராம், மல்டி கார்பிலரி அப்போகார்பஸ் கைனீஷியம் ஆஃப் மைக்கீலியா செம்பகா. செண்பக ஃப்ளவர், அதுலேயும் இப்படி தான் அக்ரிகேட் ஃப்ரூட். செண்பக ஃப்ளவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோ கலரில். திஸ் இஸ் மல்டி கார்பிலரி. இது அப்படியே ஃப்ரூட்டாக மாறும்போது கஸ்டர்ட் ஆப்பிளும் அது இதே மாதிரி தான், அதுவுமே அப்போகார்பஸ் பிஸ்டில். ஸோ இங்கே மைக்கீலியா செம்பகாவை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. A diagrammatic view of a typical anatropous ovule. Anatropous ovule அப்படின்னு சொன்னால் inverted ovule அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இன்வெர்டட் ஓவியல் இதனோட டீட்டெயில் அப்படியே பின்னாடி படிப்போம். அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாம் அங்கே படிக்கும்போது நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ த மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியூல் பற்றி படிக்க போகிறோம். லெட் us familiarize ourselves with the structure of a typical angiosperm ovule. The ovule is a small structure attached to the placenta by means of a stalk called funicle. ஓகே, ஃபியூனிக்கல் ஒரு ஸ்டாக் இருக்கும் இங்கே அட்டாச் ஆன இடத்துல, அது ஃபியூனிக்கல். த பாடி ஆஃப் த ஓவியூல் ஃபியூசஸ் வித் த ஃபியூனிக்கல் இன் த ரீஜன் கால்டு ஹைலம். இப்போ ஹைலம் அப்படிங்கிறத நம்ம அங்கே சீடெல்லாம் படிக்கும்போதே படிச்சிருப்போம். ஒரு டைகாட்டில் திஸ் பிளேஸ் இஸ் கால்டு ஹைலம். ஓகே, திஸ் இஸ் த பிளேஸ், அந்த ஃபியூனிக்கல் அங்கே ஃபியூஸாக இருக்கும். Thus, hilum represent the junction between the ovule and funicle. Each ovule has 1 or 2 protective envelope called integuments. Integuments encircle the nucellus except at the tip where a small opening called the micropyle is organized. And opposite the micropylar end is the chalaza, representing the basal part of the ovule.
Chalasa is the basal part of the ovule. ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம் கொஷினாக இருக்கலாம். Enclosed within the integument is a mass of a cell called nucellus. Cells of the nucellus have abundant reserve food material. Located in the nucellus is the embryo sac or a female gametophyte. An ovule generally has a single embryo sac formed from a மெகாஸ்போர். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரை இன்வெர்ட்டடாக இருக்குது, அதாவது இங்கே இப்படி போட்டு வச்சுருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதை இன்வெர்ட்டடாக மாற்றி படித்தா ஐ திங்க் இட் வில் பி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் ரப் திஸ் டயக்ராம். ஓகே, இதையெல்லாம் கொஞ்சம் கலைச்சிட்டு ஐ ஜஸ்ட் ட்ரா ஒரு சி இட் வில் பி லைக் திஸ். இப்படி வரைவோம். திஸ் இஸ் த ஃபியூனிக்கல். ஓகே, இப்படி இருக்குது. இதுக்கு நடுவில் இது ஒரு இன்டெகுமெண்ட்ஸ் இப்படி வரும். அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஒரு திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ ஹாவ் அ எம்ப்ரியோ செட். சும்மா நான் ஒரு டயக்ராம். இதுதான் வந்து ஃபியூனிக்கல். ஓகே, அண்ட் இந்த நடுவில் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இது வந்து எம்ப்ரியோ சாக். எம்ப்ரியோ சாக்குக்கு இன்னொரு பேர் ஃபீமேல் கேமெட்டோஃபைட். இப்போ பாருங்கள், அங்கெல்லாம் தனி ஜெனரேஷனாக இருந்த கேமெட்டோஃபைட் டெரிடோஃபைட்டில் இப்போ உள்ளவே செட்டில் ஆகிடுச்சு. இந்த ஓட்டை இருக்குது இல்லையா, திஸ் ஹோல் இஸ் மைக்ரோபைல். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த பிளேஸை தான் இங்கே நம்ம சலாசா அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்ப்ரியோ சாக்குக்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு செட் ஆஃப் அப்பேரட்டஸ் இருக்கும். ஓகே, இங்கே அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இவங்க சென்டரில் இருக்காங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தவங்க இருக்காங்க சென்டரில். அவங்க தான் திஸ் ஃபெலோ இதுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ். இவங்க தான் எக்கு. ஓகே, இவங்க 2 பேர் நம்ம எக்கை சுற்றி பக்கத்தில் இருக்கிறவங்க சினர்ஜிட்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்த ஸ்ட்ரக்சர் எக் அப்பேரட்டஸ். ஓகே, அண்ட் இப்போ நடுவில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போலார் நியூக்ளியை. இங்கே மேலே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 செல்லும் ஆன்டிபோடல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது ஃபியூனிக்கல், மைக்ரோபைல், சலாசா, இவங்க எல்லாம் அவுட்டர் அண்ட் இன்னர் இன்டெகுமெண்ட். ஓகே, ஸோ இங்கே நாம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது இன்னர் அண்ட் வெளியில் இருக்கிறது அவுட்டர் இன்டெகுமெண்ட். ஸோ இந்த இன்டெகுமெண்ட்லாம் தான் ஃப்யூச்சரில் ஒரு சீடோட அவுட்டர் கோட்டு இன்னர் கோட்டாக மாறுது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா டிஷ்யூஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இவங்க பேர் தான் நியூசெல்லஸ். இங்கே போட்டிருக்கு. ஸோ என்க்ளோஸ்டு வித்தின் த இன்டெகுமெண்ட் இஸ் அ மாஸ் ஆஃப், இந்த இன்டெகுமெண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற மாஸ் ஆஃப் அ செல் கால்டு nucellus. Cells of the nucellus have abundant reserve food material. Located in the nucellus is embryo sac. நியூசெல்லஸ்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இன்டெகுமெண்ட் என்சர்க்கிள் த நியூசெல்லஸ் எக்ஸப்ட் அட் த டிப். இங்கே பாருங்கள், இன்டெகுமெண்ட் கவர் ஆகிருக்கு, டிப்பில் மட்டும் கொஞ்சம் ஓப்பனிங் இருக்குது. அதுதான் இந்த மைக்ரோபைல் இஸ் ஆர்கனைஸ்ட். ஆப்போசிட் டு த மைக்ரோபைல் ஆர் எண்ட் இஸ் த chalasa. This part is a chalasa, so representing the basal part of the, so chalasa is a basal part of the ovule, and each ovule has a 2 protective envelope, that is integument. So இதுதான் ஒரு ஓவியூலோட ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ளே எம்ப்ரியோ சாக் இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6 7 8. இதில் இந்த செல்லு மட்டும் ஃபியூஸ் ஆகிருக்கும். மீதி 1 2 3 4 5 6, இது 7. ஸோ 7 செல்ட் 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ்னு நம்ம படிப்போம், ஃபார்ம் ஆகும்போது பார்ப்போம். இப்போது அடுத்தது, an ovule generally has a single embryo sac formed from a மெகாஸ்போர். அவ்வளோதான், ஒரு மெகாஸ்போர்லேருந்து ஃபார்ம் ஆன ஒரு எம்ப்ரியோ சாக் வந்தாச்சு. இப்போ இந்த மெகாஸ்போர் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த எம்ப்ரியோ சாக்கில் எப்படி இந்த செல்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் படிப்போம்.
Megasporogenesis. The process of formation of megaspore from the megaspore mother cell is called megasporogenesis. Megaspore mother cell. அங்கே நாம் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸில் போலன் மதர் செல்லுன்னு மாற்றினாங்க பிஎம்சி, இங்கே எம்எம்சி. ஸோ ovules generally differentiate a single megaspore mother cell. இங்கே ovule formed as a single megaspore mother cell கொடுக்குறாங்க, பார்த்துக்கோங்க. See, போலனில் அத்தனை ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவும் போலனாக மாறியது அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம்குள்ளே ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே எத்தனை சீடு இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேங்கோனா ஒரு சீடு இருக்குது அப்படின்னா அந்த ஓவரிக்குள்ளே ஒரே ஒரு செல்லு மெகாஸ்போர் மதர் செல்லாக மாறும். இப்போ டொமேட்டோ எடுத்தால் நிறைய சீடு இருக்குது, பப்பையா எடுத்தால் நிறைய சீடு இருக்குது. அத்தனை செல்லும், அதாவது ஒவ்வொரு சீடும் ஒரு மெகாஸ்போர் மதர் செல்லிலிருந்து ஃபார்ம் ஆனதாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஓவியூல் ஜென்ரலி டிஃபரன்ஷியேட் a single megaspore mother cell in the micropylar region. ஸோ இந்த ரீஜனில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், மைக்ரோபைலார் எண்ட், இதெல்லாம் மைக்ரோபைலார் எண்டு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இந்த பக்கம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சலாசல் எண்ட். ஆப்போசிட்டில் இருக்கிறது சலாசல் எண்டு. ஸோ யூஸ்வலாக இட் இஸ் கெட்டிங் டிஃப்ரென்ஷியேட்டட். இங்கே ஒரு செல், ஸோ சுற்றி இருக்கிறதெல்லாம் நியூ செல்லஸ். திஸ் இஸ் த மெகாஸ்போர் மதர் செல், எம்எம்சி. இப்போ இங்கே பாருங்கள், இவங்க ஃபஸ்ட்டு மியாசிஸ்க்கு போனப்போ 2 செல்லு. செகண்ட் மியாசிஸ் இங்கே ஒன்லி 2 செல்ஸ் இருக்குது, அதான் மெகாஸ்போர் டயாடு. ஸோ ஆஃப்டர் மியாசிஸ் 1, ஓகே, மியாசிஸ் 1க்கு போன பிறகு இப்படி மியாசிஸ் 2 முடிஞ்சவொடனே மெகாஸ்போர் டெட்ராய்டு. ஸோ மியாசிஸ் 2 முடிஞ்சவொடனே டெட்ராய்டு 4 செல்லு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அந்த 4 செல்லில் ஒரு செல்லு தான் உயிரோடு இருக்க போது, மீதி 3 பேர் போக போகிறாங்க. ஸோ இப்போ படிப்போம், அதை படிச்சுட்டு நான் இங்கே வரேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். Where did we stop? Ovules generally differentiate a single megaspore mother cell in the micropylar region of the nucellus. It is a large cell containing dense cytoplasm and a prominent nucleus. இங்கே பார்த்தோம், nucleus is very prominent because it is undergoing meiosis. The MMC undergoes meiotic division. What is the importance of the MMC undergoing meiosis? என்ன இம்பார்ட்டன்ஸ், மியாசிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ ஸ்போரோஃபைட்டு 2 என்ன இருக்குது, மியாசிஸ் வந்த பிறகு the diploid will be converted into haploid. அதனுடைய சிக்னிஃபிகன்ஸே அதுதான். ஸோ இங்கே ஹாப்ளாய்டு மெகாஸ்போரை ஃபார்ம் பண்ண போகுது. மியாசிஸ் ரிசல்ட்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் 4 மெகாஸ்போர்ஸ். அதுதான் இந்த டயக்ராமில் இங்கே மெகாஸ்போர் டெட்ராய்டுன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே நமக்கு டெட்ராய்டு ஃபார்ம் ஆச்சு போலன் டெட்ராய்டு, இங்கே மெகாஸ்போர் டெட்ராய்டு. அங்கே போலனில் 4, தட் இஸ் டெட்ராய்டுனா 4 மைக்ரோஸ்போரும் ஃபங்க்ஷனலாக இருந்துச்சு, ஆக்டிவேட் ஆயிருச்சு. இங்கே அப்படி இல்லை கதை. Female gametophyte. In a majority of flowering plants, one of the megaspore is functional, while the other 3 degenerate. அதுதான் இங்கே மேட்டர். யூஸ்வலாக இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அப்படிங்கிற ஒருத்தவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலாசல் எண்டில் இருக்கிறவங்க தான் ஃபங்க்ஷனலாக இருப்பாங்க. இவங்க 3 பேரும் நான் ஃபங்க்ஷனல். ஓகே, மேலே இருக்கிற 3 பேரும், இவங்க செலாசல் எண்டில் இருக்கிறவங்க ஃபங்க்ஷனல். ஸோ இவங்கள மட்டும்தான் இப்போ நாம் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபீமேல் functional megaspore, while the other 3 degenerate. Only the functional megaspore develop into a female gametophyte, embryo sac. This method of embryo sac formation from a single megaspore is termed as monosporic development. ஒரே ஒன்று தானே, ஒரே ஒரு ஸ்போர் தான் எம்ப்ரியோ சாக்காக ஃபார்ம் ஆகுது, 4ல் 3 போயிடுது. ஸோ ஒருத்தர், அதனால் இது மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். What will be the ploidy of the cells of the nucellus? இது எல்லாமே ஸோ நியூசெல்லஸ்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் எம்எம்சி நியூசெல்லஸ், அந்த டிஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு 2N. ஓகே,
எம்எம்சி மெகாஸ்போர் மதர் செல், அதுக்குள்ளே இருந்த செல்லு தானே அட் அண்டர்கான் மியாசிஸ். அப்படின்னா எம்எம்சி உங்களுக்கு என். ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தட் இஸ் எம்எம்சி என், அதுதான் இவங்க ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் எம்எம்சி மைக்ரோஸ்போர் மதர் செல். மதர் செல் 2n, சாரி, ஓகே. மெகாஸ்போர் மதர் செல் இஸ் அ 2n. ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அவங்க n. ஒரே ஒரு அவங்க அண்டர்கான் இவங்க மட்டும்தான் இட் ஹேட் அண்டர்கான் த மியாசிஸ், அதனால இவங்க n. ஃபீமேல் கேமட்டோஃபைட் இவங்க n. ஓகே, ஸோ இங்கே நியூ செல் இஸ் 2n, மெகாஸ்போர் மதர் செல் 2n, ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஆக்டிவேட் இவங்க மியாசிஸ்க்கு போனதுனால 4 ஃபார்ம் ஆகி ஒருத்தவங்க 3 பேர் செத்துட்டாங்க, ஒருத்தவங்க மட்டும் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் n அண்ட் ஃபீமேல் கேமட்டோஃபைட் n, டோட்டலாக n. ஓகே, இப்போது இந்த செல் இருக்கு இல்லையா, திஸ் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர், இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இது ஃபஸ்ட்டு இட் ஹஸ் அண்டர்கான் டிவிஷன். இப்போ இவங்க அண்டர்கோயிங் மைட்டாசிஸ், இவங்க மைட்டாசிஸ்குள்ளே போவாங்க. மைட்டாசிஸ்குள்ளே போய் 2 செல் ஃபார்ம் பண்ணுவாங்க. திரும்பவும் இவங்க ஃபஸ்ட்டு மைட்டாசிஸ், திரும்பியும் செகண்ட் டைம் ஒரு மைட்டாசிஸ்க்கு போவாங்க, 4 செல்லு ஃபார்ம் பண்ணுவாங்க. திரும்பவும் ஒரு தேர்டு மைட்டாசிஸ்க்கு போவாங்க, 8 செல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, 8 செல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது தேர்டு மைட்டாசிஸ் முடிஞ்ச உடனே 8 செல் ஃபார்ம் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருக்குற இந்த டயக்ராம். ஸோ ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு மெகாஸ்போர் தட் இஸ் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். திஸ் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அண்டர்கான் ஃபஸ்ட்டு மைட்டாசிஸ் 2, இங்கேருந்து இங்கே போகும்போது செகண்ட் மைட்டாசிஸ், இங்கேருந்து இங்கே போகும்போது தேர்டு மைட்டாசிஸ். அதனுடைய அவுட்கம்மாக இந்த எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்ததை படிச்சுட்டு இந்த டயக்ராமுக்குள்ளே வருவோம் திரும்பவும். Let us study about the formation of the embryo sac in detail. Figure 1.8b அங்கே கொடுத்துருக்கிறது. The nucleus of the functional megaspore divides mitotically to form 2 nuclei which move to the opposite poles, forming the 2 nucleate embryo sac. இப்போது மேலே ஒன்று கீழே ஒன்று வந்திருந்துச்சு. 2 more sequential mitotic nuclear division result in the formation of the 4 nucleate and later the 8 nucleate stages of the embryo sac. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்டேஜ், அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தவங்க தான் இருந்தாங்க, இவங்க இப்படி வந்தாங்க. இப்போ இதில் இருந்து 2 பேர், இதில் இருந்து 2 பேர், திருப்பியும் இதில் இருந்து 4 பேர். ஓகே, 4 நியூக்ளியஸ் 4 செல்லு, இங்கேருந்து 4 செல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு மைட்டாசிஸ், இது செகண்ட் மைட்டாசிஸ், இது தேர்டு மைட்டாசிஸ். இந்த 4 4 8 செல் இருக்கு இல்லையா, இதில் இப்போது ஒரு 3 செல் இந்த பக்கமாக சேரப்போகுது, ஒரு 3 செல் இந்த பக்கமாக இருக்க போகுது தனித்தனியாக. இப்போ இந்த ஃபார்மேஷன் எல்லாமே, ஸோ இங்கே தான் உங்களுக்கு எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷன். இப்போ இந்த ஃபார்மேஷன் இருக்குல்ல இந்த இடத்துல, இங்கேருந்து இங்கே எல்லாம் போயாச்சு. போகிற வரைக்கும் என்னென்னா வெறும் கேரியோகைனசிஸ், அங்கே சைட்டோகைனசிஸ் நடக்கலை. இந்த கேரியோகைனசிஸ் நடந்து அப்படியே ஃப்ரீயாகவே இருக்குது. கடைசியாக தான் உங்களுக்கு அந்த சைட்டோகைனசிஸ் நடக்க போகுது. இப்போ படிப்போம். 2 more sequential mitotic nuclear division results in the formation of the 4 nucleate and later the 8 nucleate stages of the embryo sac. It is of interest to note that these mitotic divisions are strictly free nuclear. Okay, that is, nuclear divisions are not followed immediately by cell wall formation. So karyokinesis முடிஞ்சோன cytokinesis நடக்கல. After the 8 nucleate stage, the cell wall are laid down, leading to the organization of the typical female gametophyte or a embryo sac. 8 செல்லும் ஃபார்ம் ஆன பிறகு தான் ஒரு டிப்பிக்கலாக ஒரு எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆயிருக்கு. Observe the distribution of cell inside the embryo sac. 6 of the 8 nuclei are surrounded by cell wall
and organized into cell. So இவங்கெல்லாம் செல் வால் வந்து தனித்தனியாக போயாச்சு. The remaining 2 nuclei called polar nuclei are situated below the egg apparatus in the large central cell. So இவங்க தான் போலார் நியூக்ளியை. ஸோ இந்த 1 2 3 4 5 6 இவங்க 6 பேரும் கரெக்டாக மேலே போய் செட்டில் ஆகிட்டாங்க சைட்டோகைனசிஸ். இவங்க 2 பேர் தட் இஸ் போலார் நியூக்ளியை மட்டும் நடுவில் வந்து செட்டில் ஆகிருக்காங்க சென்ட்ரல் செல். There is a characteristic distribution of the cells within the embryo sac. 3 cells are grouped together at the micropylar end and constitute an egg apparatus. So, micropylar end ku varumbodhu that is called egg apparatus, and the egg apparatus in turn consists of 2 synergids and 1 egg cell. So, 2 synergid ஒரு egg cell micropylar endல வரும்போது. Okay, and the synergids have special cellular thickening at the micropylar tip called filiform apparatus, which play an important role in guiding the pollen tube into the synergids. 3 cells are at the chalazal end and are called antipodals. The large central cell, as mentioned earlier, as 2 polar nuclei, thus a typical angiosperm embryo sac at maturity, though 8 nucleate is 7-celled. ஸோ இப்போ நாம் இந்த டயக்ராம்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சினர்ஜிட்ஸ் இருக்கு இல்லையா, மைக்ரோபைலார் எண்ட், இது ஞாபகம் வச்சுக்கணும். மைக்ரோபைலார் எண்டில் தான் சினர்ஜிட் ஃபார்மேஷன், இந்த எக் அப்பேரட்டஸ் ஃபார்மேஷன். ஸோ இவனுக்குள்ளே இந்த ஒரு ஃப்ரிஞ்சஸ் மாதிரி இப்படி ஃப்ரிஞ்சஸ் மாதிரி வரும். திஸ் இஸ் கால்டு ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ். இது ரொம்ப உதவி. எப்படின்னா போலன் டியூப் உள்ளே வந்து இந்த சினர்ஜிட்டை தொலைச்சிக்கிட்டு இட் வில் ஜஸ்ட் ரிலீஸ் இட்ஸ் மேல் கேமேட், அதாவது போலன் கிரெயினில் இருக்கிற மேல் கேமேட்டை இங்கே ரிலீஸ் பண்ணும். ஒன்று ரிலீஸ் பண்ணி அது எக்கோட ஃபியூஸ் ஆகும், இன்னொன்று ரிலீஸ் பண்ணி அது இங்கே போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகும். அது நம்ம டபுள் ஃபெர்டிலைசேஷன் ட்ரிபிள் ஃபியூஷனில் படிப்போம். இங்கே மேலே இருக்கிற 3 ஆன்டிபோடல்ஸ். திஸ் இஸ் சலாசல் எண்டு கிட்ட ஆன்டிபோடல், மைக்ரோபைலார் எண்டு கிட்ட உங்களுக்கு சினர்ஜிட் ஃபார்ம் ஆன எக் அப்பேரட்டஸ். இவங்க 2 பேரும் நடுவில் இருக்கிற போலார் நியூக்ளியை. இப்போ இந்த ஃபார்மேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மைக்ரோபைலார் எண்டு இப்படி இருக்குது, சினர்ஜிட்ஸ் இங்கே சென்ட்ரல் செல் அண்ட் ஆன்டிபோடல், இது அப்படியே உல்டாவாக திருப்பி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இங்கே சலாசல் எண்டுன்னு போட்டு மைக்ரோபைலார் எண்ட் டயக்ராமோட கிளாரிட்டிக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த செட்டப் அரேஞ்ச்டு. இங்கேனா ஒரு எம்ப்ரியோ சாக்குக்குள்ளே, இந்த எம்ப்ரியோ சாக் எங்கே இருக்குது? நியூசெல்லஸ்குள்ளே இருக்குது. இந்த நியூசெல்லஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஓவரிக்குள்ளே இருக்காங்க. ஓவரிக்குள்ளே கார்பல்குள்ளே பிளாசண்டாவோட அட்டாச் ஆகி இருக்குது. அது அட்டாச் ஆகி இருக்கிற அந்த இடம் ஃபியூஸ் ஆகி ஃபியூனிக்கல் அதுவோட சேர்ந்து இருக்கிற இடம் தான் பின்னாடி சீட்டில் ஹைலம்ங்கிற ஒரு கர்வில் தெரியும். அதை நான் அந்த டயக்ராமில் போட்டிருந்தேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மெகாஸ்போர் ஃபார்ம்டு, மெகாஸ்போரோஜெனசிஸ். இப்போ நாம் இன்றைக்கி மெகாஸ்போர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டோம் ஒரு ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில். மைக்ரோஸ்போர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இவங்க முக்கியமான ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டோட ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு பாலினேஷன். இப்போ மேல் கேமேட்டை அங்கே இருந்து போய் ஃபீமேல் கேமேட்டை ரீச் ஆகணும். தட் பார்ட் இஸ் பாலினேஷன். கேமேட்டை ரீச் ஆகிடுச்சுன்னா அது ஃபெர்டிலைசேஷன் ஆகிடும். அந்த கேமேட் வச்சுட்டு இருக்கிற பார்ட்டை ரீச் ஆகுது, தட் இஸ் ஸ்டிக்மாவில் போய் உட்கார போகுது போலன் கிரெயின், தட் இஸ் கால்டு பாலினேஷன். அது நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இதுவே ரொம்ப பெருசாக அந்த ஃபார்மேஷன் எல்லாம் இருக்குது. இதில் திரும்பவும் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், சில நேரங்களில் கொஷின் மைட் கோ லைக் திஸ். இப்போ ஒரு பிளான்ட்டில் ஒரு 100 சீடு இருந்தால், 100 நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 100 சீடு இருக்கிற ஒரு பிளான்ட்டில், இப்படி நான் எழுதுகிறேன், 100 சீடு இருக்கிற ஒரு பிளான்ட்டில் ஹவு மெனி மியாசிஸ் அண்ட் ஹவு மெனி மைட்டாசிஸ் would have happened. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 சீடு இருக்குது, அதில் எத்தனை மைட்டாசிஸ் எத்தனை மியாசிஸ் நடந்திருக்கும். இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு மியாசிஸ் நடந்தால் 4 போலன் வருது. ஒரு மியாசிஸ் நடந்தால் 4 மெகாஸ்போர் வந்தாலும் ஒன்று தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். ஸோ ஒரு போலன்
ஒரு போலனில் இருக்கிற ஒரு கேமேட்டோ 2 கேமேட்டுமே சேரும்போது தான் ஒரு சீட் ஃபார்மேஷன். அது நான் ஃபெர்டிலைசேஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் அங்கே போலனில் 4மே ஆக்டிவ் போலன், இங்கே 1 தான் ஆக்டிவ் மெகாஸ்போர். அந்த மெகாஸ்போரும் அந்த போலனும் சேர்ந்தாதான் சீட் ஃபார்மேஷன். அப்போது ஒரு போலன் ஃபார்ம் ஆகும்போது எத்தனை மைட்டாசிஸ் நடக்குது, இங்கே எத்தனை மைட்டாசிஸ், அதாவது ஒரு மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகி இந்த எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகும்போது எத்தனை மைட்டாசிஸ், இதெல்லாம் கவுண்டில் வச்சு இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ஒரு சின்ன கொஷினோட ஐ ஜஸ்ட் வைண்ட் அப் திஸ் பர்டிகுலர் லெக்சர். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாலினேஷன் பற்றி படிப்போம். ஓகே, பாய்.